நீ ஏன் தடுமாறு? அங்க நீ எதை மறைச்ச? இவ்வளவு நாள் இவ்வளவு தெரிஞ்சோ இன்னி வரைக்கும் இதெல்லாம் தெரியாத மாதிரி என்கிட்ட பழகிட்டு இருந்தே, அதான் என்னன்னு சொல்றது? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எனக்கு ஒரு ஆஷ் பிரசன்ட் பண்ணியே. ஓகே ஓகே, அதை வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். ஆனா அன்னைக்கு நான் கீதா கூட போன்ல பேசிட்டு இருந்தப்போ, கீதா ஐ லவ் யூ சொல்லி கிஸ் பண்ணப்போ, அந்த கீதா யாருன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு துடிச்ச. யாரு கீதா? அதான் யாரு? எங்க அம்மா அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ கூலானே. தெரிஞ்ச ஒருத்தன் தம்மடிச்சு கெட்டுப்பட கூடாதுக்காக ஹேஷ்டேக் பிரசன்ட் பண்ணது வேணா ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த கீதா யாருன்னு தெரிஞ்சுக்க துடிச்ச அத அந்த பொசிட்டிவ்னஸ் என்னன்னு சொல்றது? என்னடா அது? மொட்டை மாடல ஒரு பொண்ணு கூட தனியா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியல, அதுக்குள்ள 1000 தப்பு கண்டுபிடிக்கிற ஒரு ஈகோயிஸ்ட் கேரக்டர். இப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு கேரக்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் வரைக்கும் போகாது. அப்படியே போனாலும் இந்த லவ் மேரேஜ் வரைக்கும் போகாது. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பொண்ணு கூட என்ன மேரேஜ் வரைக்கும் இழுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்கேன், கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டே இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவேன்.